சரத்குமார் 2 வேடங்களில் நடித்த சண்டமருதம் படம் 350க்கும் அதிகமான அரங்குகளில் தமிழகம் மற்றும் மும்பையில் வெளியாகுகிறது. சரத்குமார் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் இரட்டை வேடங்களில் நடித்துள்ள படம் சண்டமருதம். இதில் ஓவியா, மீரா நந்தன் ஆகியோர் நாயகிகளாக நடித்துள்ளனர். வெங்கடேஷ் இயக்கியுள்ளார். சரத்குமார், ராதிகா சரத்குமார், லிஸ்டின் ஸ்டீபன் ஆகிய 3 பேரும் இணைந்து தயாரித்து இருக்கிறார்கள். இந்த படம் குறித்து சரத்குமார் கூறுகையில், சண்டமருதம் படம் வருகிற 20ஆம் தேதி திரைக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் மற்றும் 250 தியேட்டர்களில் திரையிடப்படுகிறது. சென்னை நகர விநியோக உரிமையை கலைப்புலி தானு வாங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் திரையிடப்பட இருக்கும் 20ஆம் தேதியே மும்பை, டெல்லி மற்றும் கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலும் படம் திரையிடப்படுகிறது. வெளி மாநிலங்களில் மட்டும் சுமார் 100 தியேட்டர்களில் படம் திரையிடப்பட உள்ளது. ஒரு வாரம் கழித்து ஆந்திராவில் படம் வெளியிடப்படும் என்றார். இயக்குனர் வெங்கடேஷ் கூறுகையில், பணம் பணம் என்று அதை தேடி அலையும் வில்லனையும் அவனுக்கு எதிராக களமிறங்கி விடப்படும் என்கவுண்டர் போலீஸ் அதிகாரியும் பற்றிய கதைதான் இது. சண்டமருதம் என்றால் புயலை மிஞ்சிய காற்று என்று அர்த்தம். புயல் போன்ற வில்லனையும் அவனை தாண்டிய போலீஸ் அதிகாரியும் கதையும் சித்தரிக்கப்படுகிறது. 25 ஆண்டுகளுக்கு பின் சரத்குமார் இந்த படத்தில் வில்லனாக நடித்திருக்கிறார். புயல் போன்ற வில்லனை தென்றல் போன்ற கதாநாயகன் எப்படி தாக்குகிறார் என்பதே திரைக்கதை. கதையை சரத்குமார் எழுதியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் முதலாக இந்த படத்திற்கு திரைக்கதை, வசனம் எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் ராஜேஷ்குமார். மேலும் கூடுதல் திரைக்கதை அமைத்து தான் இயக்கியுள்ளேன் என்று கூறியுள்ளார்.